23ஆம் தேதி சூரத் நீதிமன்றத்தில் அளித்த தீர்ப்பை நாடே அறியும். அதானியை பற்றி பேசிய 24 நாட்களுக்குள் தடையாணை வாங்கியிருந்த வழக்கை எடுத்து நடத்தி 24 நாட்களுக்குள் 2 வருட சிறை தண்டனை என்று எங்கும் காணாத அளவிற்கு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது. 24 நாட்களில் தீர்ப்பு, விசாரணை 24 மணி நேரத்தில் பதவி நீக்கம், டிஸ்குவாலிபிகேஷன் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? இந்திய வரலாற்றில் முதல் முறையாக வாதி தடையாணை வாங்குகிறார், ஸ்டே வாங்குகிறார். பிரதிவாதிக்கு எதிராக ரெஸ்பாண்டன்ட், பெட்டிஷனர், எப்பொழுதே பெட்டிஷனரும் வாதியும் வழக்கு தொடுவார்கள். இந்த வழக்கில் விசித்திரம் என்னவென்றால் பிரதிவாதியும் ரெஸ்பாண்டன்ட்டும் ஸ்டே வாங்குவார்கள். இதில் வாதியும் பெட்டிஷனரும் ஸ்டே வாங்குகிறார். இதுதான் இதில் சூட்சமம். 24 மணி நேரத்தில் தகுதி நீக்கம் செய்திருக்கின்ற மோடியை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலை, சர்வதிகாரம் ஹிட்லர் ஆட்சியிலும் இல்லை, முசோலினி ஆட்சியிலும் இல்லை, மோடி ஆட்சியில் இதை பார்க்க முடிகிறது. இதை வன்மையாக தமிழக சட்டப்பேரவையின் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கண்டிக்கிறோம். தொடர்ந்து போராடுவோம். இன்று கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். பதாகைகளோடு சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறோம். சட்டப்பேரவையில் பேசுவதற்கு தீர்மானம், கண்டன தீர்மானம் போடுவதற்கு அனுமதி கோரியிருக்கிறோம். இன்று இரவு உள்ளிருப்பு போராட்டத்தை செய்ய போகிறோம். இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டம், மோடிக்கு எதிரான போராட்டம், பிஜேபிக்கு எதிரான போராட்டம், ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான போராட்டம். ஆகவே இந்த போராட்டத்தை ஜனநாயக சக்திகள், இந்திய அரசமைப்பு சட்டத்தை மீட்டெடுக்க முயலுகின்ற கட்சிகள் எல்லாம் எங்களோடு இணைந்து இப்பொழுது ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றுக்கு நாடு முழுவதும் காந்தி சமாதி ராஜ்காட்டில் தொடங்கி வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று இந்தியா முழுவதும் சத்தியாகிரக போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டிலும் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்கு சட்டம் இயற்றப்படுகிறதோ பாராளுமன்ற, சட்டமன்றம், இந்த சட்டமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை ஒன்றிய அரசுக்கு எதிராக பதிவு செய்ய இருக்கிறோம். அதேமாதிரி பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் பேரியக்க பாராளுமன்ற உறுப்பினர்களும், திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள், தோழமை கட்சிகள் அனைவரும் அந்த எதிர்ப்பை இங்கே 11 மணிக்கு பதிவு செய்ய இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில். அந்த அடிப்படையில் சட்டமன்றத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும். நன்றி. காந்திக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பாஜக தான், ஆர்எஸ்எஸ் தான் அவருடைய தலைவர் என்று பாராளுமன்றத்தில் சொல்லுகின்ற பிரக்யா சிங் பாராளுமன்ற உறுப்பினர் கோட்சேவை இந்த நாட்டினுடைய பிதாமகன் சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன மகாத்மா காந்தியை பேசுறதுக்கு அருகதை இருக்கு, தகுதி இருக்கு? அனுமதி கேட்க போறோம். வந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, உள்ள இருக்காங்க, எல்லோரும் வராங்க.